கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல அதிகாலை வேளையில் ஆண்டவரை ஊக்கமாய் உண்மையாய் தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த கடைசி தேதியில் இருக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே போக நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். வேகமாக இந்த 2026 2 மாதங்கள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது. 3ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் புதிய மாதத்துக்கான மார்ச் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக சங்கீதம் 145:18 சங்கீதம் நம்முடைய தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 145:18. Psalms 145:18. The Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில் நம்ம இந்த மாதத்தினுடைய பிப்ரவரி மாதத்தின் கடைசியில் இருந்தாலும் நம்ம மார்ச் மாதத்துக்காய் நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை, உறுதியை நமக்கு தருகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் சாரம்சம். நம்முடைய தேவன் சர்வ வியாபியாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, எங்கிருந்தெல்லாம் அவருடைய பிள்ளைகள் பல தேசங்களில் இருக்கிறார்கள், பல இடங்களில் இருக்கிறார்கள், எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம கூட இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டத்தை முடித்து பல இடங்களுக்கு போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது, அதாவது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் எங்கே இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அதை சிந்தித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொன்னால், இப்போ ஒரு மனிதரை நாம் கூப்பிடுவோமானால் நாம் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வியாபியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் எல்லா இடங்களிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் அவர் அருகாமையிலேயே என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இதுதான் இந்த வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய சர்வ வியாபகம், அவருடைய சர்வ வியாபகம் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறது. ஏதோ குறைவானதாக அல்ல. ஆண்டவர் ஏதோ குறைவானதாய் அவருடைய வல்லமையில் கொஞ்சம் குறைத்தவராய் அங்கே இருக்கிறார் அப்படின்னு இல்லை. ஏதோ கொஞ்சமாக இருக்கிறார் அப்படி இல்லை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறார் இல்லை. அவர் எப்படி பரலோகத்தில் சர்வ வல்லமுள்ளவராய் வீற்றிருக்கிறாரோ அதே போல தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில், மார்ச் மாதத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்கே இருக்க போறாருன்னா சமீபமாக இருக்க போகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அவரை உண்மையாய் அவரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அல்லேலூயா. இப்போ இந்த அவர் இருக்கிறார் என்பதை மட்டும் கவனிங்க. அவர் சமீபமாக இருக்கிறார். அந்த வார்த்தையை பார்க்கும்போது அவருடைய அந்த மகத்துவமான வல்லமையோடு, அவருடைய மாறாத தன்மையோடு, எப்படிங்க? அவருடைய மகத்துவமான வல்லமையோடு, மாறாத தன்மையோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் சர்வ வியாபியாக, எல்லா இடங்களிலும் நிறைந்தவராக, சர்வ வல்லவராக, அல்லேலூயா,
சர்வ ஞானம் உள்ளவராக அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பொதுவாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் இப்பொழுது என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார்னு சொல்லுது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அப்போ அவருடைய சர்வ வியாபகம், அவருடைய சர்வ வியாபகத்தை நாம் எடுத்து அதை ஆராய்ந்து பார்ப்போமானால் அது இரண்டு வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சர்வ வியாபகம் இரண்டு வகையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனத்தில். அது என்னன்னு சொன்னால், முதலாவதாக அவருடைய அந்த நித்திய அந்த வல்லமை, அவருடைய அந்த நித்திய வல்லமை, அந்த கர்த்தத்துவம், அந்த சாரம்சம், அவருடைய அந்த அத்தியாவசிய பிரசன்னம், அவருடைய அந்த முழுமையான அந்த பிரசன்னம் இயல்பாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எல்லா இடத்துல அவர் எப்படி இருக்கிறாரு? நிறைந்து இருக்கிறார். எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார். இது ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எல்லா இடத்திலும் நிறைஞ்சு இருக்கிறார் ஆண்டவர். அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இது இயற்கையாக அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவருக்கு மறைவாக யாரும் போக முடியாது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னொரு வகையில் இது பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருடைய அந்த அத்தியாவசிய பிரசன்னம், அத்தியாவசியமாக அவர் எல்லா இடத்துல இருக்கிறாரு. ஆனால் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையின் பிரசன்னம். அது என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளோடு அவர் வைத்துக் கொள்ளுகின்ற, அவர் வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பிரசன்ஸ், கவனன்ட் பிரசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். உடன்படிக்கையின் பிரசன்னம். அவர் தமது மக்களுடன் உடன்படிக்கையினுடைய ஐக்கியத்திலே விசேஷமாக அவர்கள் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் சமீபமாக இருக்கிறார். இயற்கையாக எல்லா இடத்துல இருக்கிறார். ஆனால் உடன்படிக்கையின் கீழே இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற அந்த வேளையில் அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோது என்ன பண்ணல, அவருடைய பிள்ளைகளை விட்டு ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் சில நேரங்கள் அப்படிதான் நமக்கு தெரியுது. சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போது, சில போராட்டங்களை சந்திக்கும் போது, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரா, அவர் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுகிறது, உணரும்படி செய்கிறது. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் இங்கே கஷ்டப்படுறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதுனால, சில நேரங்களில் ஆண்டவர் அவர் நமக்கு அவரை உணர முடியாமல் இருக்கிறதுனால, அவர் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறது, அது நம்முடைய அறிவு, அது நம்முடைய மனநிலை. ஆண்டவர் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அவர் என்னுடைய சத்தத்தை எங்கே கேட்குறாரு, அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் துன்பத்தில் எப்படி இருக்கிறார்னா, இந்த வசனமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மை திடப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தர் உன்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இல்லை, அவர் உன் கூட தான் இருக்கிறாரு, உனக்கு சமீபமாக தான் இருக்கிறாரு, உனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், உன் போராட்டங்கள் அவருக்கு தெரியும், அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நான் மனநிலையில் ஒருவேளை என்ன நினைக்கலாம், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம விட்டு எங்கே போயிட்டார் போல இருக்குது, நம்மளை கைவிட்டுட்டார் போல இருக்குது நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அவளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோது என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, அறியாமல் நம்முடைய பிரச்சனைகளை தெரியாமல் இருக்கிறவர் அல்ல, எல்லாவருக்கு தெரியும். சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படி உணர்வை கொண்டு வருகிறது. அவர் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டார் பொழுது, அவர் அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ தெரியலையே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது நம்முடைய உணர்வு, இது நம்முடைய அறிவு.
ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் மாறாதவர். இந்த நாட்களில் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே அவரை நீங்க உண்மையாய் கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதை நீங்கள் அறியும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம கூப்பிடணும், அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். எப்போ கூப்பிடு? ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது சோர்வுகள் வரும் பொழுது, மன கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் எங்கேயோ இருக்கார் நினைக்காதீங்க, கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப தூரம் இருக்கிறார் நினைக்காத, அவர் உன் குரலுக்கு சமீபமாக இருக்கிறார். நீ கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறார். நீ கூப்பிட்டா உடனே உன்னை தேடி வருவார், உனக்கு பதிலை அளிப்பார். இந்த மாதத்தில், வருகிற மார்ச் மாதத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தத்தை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதம் ஸ்பெஷலாக ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்ன பண்ணுவாய்? என்னை மகிமைப்படுத்துவாய். பிரின்சிபல் பாருங்க, என்ன அழகான்று சொல்றாரு. நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்போ கூப்பிடு? ஆபத்து காலத்தில். அப்படின்னா அர்த்தம் எல்லா நேரத்திலும் கர்த்தரை கூப்பிடலாம். ஆபத்து காலத்தில் யாரோ என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியாது எப்போ ஆபத்து வரும், யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம கூப்பிட்டா யார் வருவாங்கன்னு தெரியாது. எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு கூட சில நேரங்களில் நினைக்கலாம். ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார். இது என்னன்னா ஒரு உடன்படிக்கையின் உறவு. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உடன்படிக்கையின் உறவு. என்னை நோக்கி கூப்பிடு. பல இடங்களில் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்களை விடுவிக்கிற தேவன், அவரை கூப்பிட்டா உங்களுக்கு விடுதலை வரும். அவரை கூப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? உடனே ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார். அதாவது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு காண்பிப்பார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை வருகிற மார்ச் மாதத்தில் கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்ன நோக்கி என்ன பண்ணு, கூப்பிடு, நான் கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறேன். நீ நிறைய பேர் கூப்பிடுறதில்ல, அதான் பிரச்சனை. ஆண்டவர் கூப்பிடுறதில்ல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அவரை நோக்கி கூப்பிட விடாத பண்ணுது. பக்கத்தில் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம், அல்லது வேற யாரையாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அறிமுகமான மனிதர்களை நோக்கி நம்ம பார்க்கலாம், வேற யாரையாவது நம்ம கேட்கலான்னு நமக்கு மனசு வருது. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு மனசு வரலை. ஆனால் இன்னைக்கு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன? நீங்கள் உணர்கிறது போல அல்ல, நீங்கள் என்ன உணர்ச்சி, உங்கள் உணர்ச்சி என்ன சொல்லுது அல்ல, உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அல்ல, கர்த்தருடைய வார்த்தை, உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். அவர் வெகு தூரத்தில் இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன். அவருடைய பிள்ளைகள் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறபடினால் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கூப்பிட்டால் உடனே நான் உத்தரவு அருளுவேன். ஹல்லேலூயா. நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லுவேன்னு சொல்றார். விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன்னை விட்டு நீக்கி போடுவேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிற வேளையில் சமீபமாய் இருக்கிறார் என்பது நம்முடைய உணர்ச்சியின் அடிப்படையை சார்ந்ததல்ல.
அவர் என் கூட இருக்கிறாருன்னு நான் உணர்ந்தா தான் கூப்பிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், சில நேரங்களில் உணர முடியல. ஏன்னா சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி நமக்கு இல்லாமல் போகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கடந்து போயிருக்கீங்களா? பல முறை நான் கடந்து வந்திருக்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது, சோர்வா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்துடும். ஏன்னா பிரச்சனை நமக்கு தலைக்கு மேல பெருசா இருக்கிறதுனால இந்த பிரச்சனையின் மத்தியில் நம்முடைய மனசு என்ன சொல்லும்? பலவிதமாய் நம்மளை உணர சொல்லும். இந்த உணர்ச்சிகள் என்ன சொல்லுது? ஆண்டவரை உணர செய்யாது. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய உணர்ச்சியை சார்ந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எங்க இருக்கிறாரு அப்படின்னு நான் நிதானிப்பது அல்ல. அவர் வாக்கு தத்தத்தின்படி நமக்கு அருகாமையில் தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாதவர், அவர் சொன்னால் கண்டிப்பா அவர் சொன்னபடியே நடந்து கொள்ளுகிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் கட்டாயம் அவருடைய பிள்ளைகளுக்கு கூப்பிடுகிற தூரத்தில் அவர் இருப்பார். இந்த வருஷத்துல நீங்க அந்த பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவருடைய நாமம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் உணர்கிறேனோ இல்லையோ, நான் ஃபீல் பண்றேனோ இல்லையோ, இந்த கால வேளை ஒருவேளை நீங்க கூட ஒரு விதமான ஒரு உணர்ச்சியில வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மனப்பக்குவத்தில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மன சங்கடத்தில் வந்திருக்கலாம். என்னவோ ஏதோ எனக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியல, நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வா இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உணரலாம். உங்க உணர்வின்படி அல்ல, அவர் வாக்குத்தத்தத்தின்படி நம் மத்தியில் அவர் இப்பொழுது இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னால் அவர் அறிய முடியல, ஆனா அவர் இருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், இப்ப இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். என் பிள்ளைங்க ரொம்ப டல்லா இருக்கிறாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டல்லா இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டது போல சொல்லும். சில சூழ்நிலைகள் ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு தோணும். ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்றாரு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் அருகாமையில் இருக்கிறேன். அவர்களுக்கு நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய். கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா அவர் உங்களை விடுவிப்பார், நீங்க அவரை மயப்படுத்துவீங்க. உங்க உணர்ச்சியை சார்ந்தது அல்லங்க அது. சில நேரங்களில் நான் கூட ஃபீல் பண்ணும்போது ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவேன். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயம்படுத்தியது. சங்கீதம் 18 முதல் 2 வசனங்களை எடுத்து வாசிங்க. அங்கே தாவீதுனுடைய அந்த சூழ்நிலையை பாருங்க. அவர் சொல்லுகிறார், என் பிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் எனக்கு அருகாமையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எல்லாம் சொல்லுங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுவேன். எல்லாம் சொல்லுங்க, கூப்பிடுவேன், கூப்பிடுவேன். இயேசுவின் நாமத்தில் வாயை திறந்து சொல்லு, கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஓ ஹல்லேலூயா. கூப்பிடக்கூடிய சூழ்நிலை கிடையாது. கூப்பிடுவதற்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை. தாவீது சத்துருக்களால் வேட்டையாடப்படுகிறான், வாழ்க்கை முடிந்தது என்கிற ஒரு சூழ்நிலை. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் தேரவேனா, என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்ப என் நிலைக்கு வருவேனா, திரும்பவும் முன்னேற்றத்துக்கு வருவேனா, இனி யாரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற சூழ்நிலையில யாரை கூப்பிட்டாலும் உதவி கிடைக்காது, யாரையும் கூப்பிடுறதுக்கான ஒரு சாத்தியம் இல்லை. ஆண்டவரை கூட நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னு என் மனசும் என் உணர்ச்சியும் சொல்ற இந்த வேலையில என் ஆவியிலிருந்து எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, glory, hallelujah. சூழ்நிலை எப்படி இருக்குது பாருங்க. 4 வசனத்தை சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க? பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஐயோ பயங்கரமா இருக்க, நெருக்கடியா இருக்கு, ரொம்ப ஃபீலிங், ஐ ஃபீல் வெரி
வெரி லோ. நான் ரொம்ப என்னுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப டல்லா இருக்கிறேனே, எனக்கு ஆண்டவரை கூட விசுவாசிக்க முடியலையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை சென்ஸ் பண்ண முடியலையே, நான் உணர முடியலையே. எப்படி இருக்குது சூழ்நிலை? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தாவீதுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது. எப்படி இருக்குது சூழ்நிலை? பயமுறுத்துகிறது. ஒரு பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில் இனி கூப்பிடுறதுல அர்த்தமே இல்லை. இனி கூப்பிட்டா என்ன நடக்க போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, இதுக்கு பதிலே வராது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க. ஒன் பை ஒன் ப்ராப்ளம்ஸ், ஒன் பை ஒன் பிரச்சனைகள். யாருக்குமே இதுக்கு விடை சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, கடவுளால கூட இதுக்கு பரிகாரம் கிடையாதுங்கன்னுவாங்க. அப்படிதான் தாவீது ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார். ஆனா மனசு உணர்வு சொல்லுது, கர்த்தரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவோ நடக்குது, அவர் எங்க இருக்கிறாரு? ஏன் உனக்கு இது உதவி செய்யல? வாயை இருக்க மூட சொல்லுது. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை காண்பிச்சு, பிரச்சனையை காண்பிச்சு நம்முடைய வாயை திறக்க விடாம பண்ணிடுவாங்க. இனிமே கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே நீ கூப்பிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவான். இனிமே கூப்பிடுறதுனால ஒன்னும் நடக்க போறதில்ல. நீ கூப்பிட்டா யார் வர போறாங்க? இனி கூப்பிடுறதுனால என்ன நடக்க போகுது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கூப்பிட்டு பாருங்கள். தாவீதுடைய சாட்சியை கவனியுங்கள். தாவீது சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலையும், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு உன்னை விட்டு எங்கேயும் போயிடல. உனக்கு என்ன தேவையோ அதுக்கான பரிகாரமாய், அதற்கான பதிலாய், அதற்கான ஒரு பாதுகாப்பாய் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகிற மார்ச் மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என்ன அருமையான காரியம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடவே கூடாதுன்னு சூழ்நிலை சொல்லுது. கூப்பிட்டா ஒன்றும் நடக்காதுன்னு என் மைண்ட் சொல்லுது. கூப்பிட்டா என்ன பிரயோஜனம்னு சொல்லுது. நான் கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன்? யாரை நோக்கி கூப்பிடுவேன்? என்ன அழகா சொல்ல, என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை கூப்பிடுவேன். ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களை கூப்பிடாதீங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததை கூப்பிடாதீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையில, பரிசுத்த ஆவியானவர் வலுவா இந்த வார்த்தை இந்த காலை வேளை சொல்லுகிறார். ஏன்னா நீங்கள்லாம் உங்க உணர்ச்சியில அப்படியே டல்லா இருக்கிறது ஆண்டவர் காமிக்கிறார். ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறீங்க. என்ன நடக்குது, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ரொம்ப டல்லா போயிருக்கிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தாங்க தாவீதுடைய சூழ்நிலை. மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து இருக்கிறது. பாதாளத்தினுடைய மரண கண்ணிகள் என் மேல், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார் இல்லைங்க, கேட்பார் இல்லைங்க, கேட்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்க கூப்பிட்டு பாருங்கள், அநேக காரியங்களுக்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
பெரிய காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி வலியுறுத்துகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன் நீ நினைச்சிடாத. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் கேட்பார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பதில் தருவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார். அற்புதங்கள் நடக்கும். வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் காண்பேன். சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். என் தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவார். எனக்கு அறியல, எனக்கு எட்டல, ஆனா கர்த்தர் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாது, உனக்கே தெரியாது, உனக்கே புரியாது. நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒண்ணுமே புரியல, எனக்கே தெரியல, என்ன நடக்க போதோ, எப்படி நடக்க போதோ. கூப்பிட்டு பார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எல்லாம் தலைக்கிழ மாறி போயிடும். ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்றி போடுவார். தாவீது சாட்சி சொல்லுகிறார், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் அவருடைய நம்முடைய சத்தத்தை கேட்பாருங்க, கேட்காம இருக்க மாட்டாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சமீபமா இருக்கிறார் என்பது என்னுடைய உணர்ச்சியை சார்ந்தது அல்லங்க. இது ஒரு ஏதோ ஒரு பேச்சுக்காய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்லங்க. இது சத்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது மாறாது, இது ஒரு நிலையானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரங்களில் தாவீது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சூழ்நிலை எப்படி வந்துடும்? இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லும். தாவீதுக்கு சொன்னது போல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை ஆண்டவரை கூப்பிட விடாதபடிக்கு இன்னைக்கு கூப்பிட்டு நான் என்ன நடக்க போகுது, இன்னைக்கு கூப்பிடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு அப்படி வரும்பொழுது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளை நான் கூப்பிடுவேன். கண்டிப்பா நான் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நான் கூப்பிடுவேன்? என் உணர்ச்சி சொல்றதுனால இல்லை. அது சில நேரத்தில் சொல்லும், சில நேரத்தில் அது வேற மாதிரி ஃபீல் பண்ணும். ஆனால் அவருடைய வாக்கு தத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அவர் சமீபமாய் இருந்து என்னோடு கூட இருந்து காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கடி வரும்போது உங்க உணர்ச்சி அல்ல, உங்கள் உணர்ச்சி அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதை அல்ல, நீங்க என்ன உணர்றீங்க அது அல்ல. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன் மீது விசுவாசம் வைத்து நோக்கி கூப்பிடுங்கள். அவர் என்ன வாக்கு குருதி கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை முழுமையாய் விசுவாசிங்கள். விசுவாசத்தினால ரியாக்ட் பண்ணுங்க. கூப்பிடுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உத்தரவு அருளி தருவார். அல்லேலூயா. கண்டிப்பா கூப்பிடுவார். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டு நம்ம சூழ்நிலையை பற்றி பேசுவோம். நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னால் ஒன்றும் என்ன செய்ய முடியும், எனக்கு அவ்வளோ பெரிய ஞானம் இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய திறன் இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய ஒன்றும் திறமையெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம திறமையை வச்சு எடை போட்டு நம்ம சொல்லுவோம். மோசே, கர்த்தர் மோசே ஒரு பெரிய திறமைசாலி, பெரிய ஞானி, பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி, சகல கலைகளையும் கற்றவர். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனா வனாந்திரத்தில் ஆண்டவர் வேற ட்ரைனிங் கொடுத்தார். அப்போ ஒண்ணுமே அவருக்கு புரியல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, சூழ்நிலையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ அதை விட பெரிய காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் கூப்பிடுறார். அப்படி கூப்பிடும் போது மோசேனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீங்க வாசித்து பாருங்க, யாத்திரையாமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திரையாமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மோசே கர்த்தரை பார்த்து சொல்றாரு, தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியோனோட பேசினதற்கு பின்னாவது
நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அவர் சூழ்நிலையை சொல்றார். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் வாக்குல வல்லவன் அல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி அழைக்கிறாரு, ஒரு சவாலை சந்திக்கும்படி அழைக்கிறார். போய் பார்வோனோடு பேசு என்று சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார், பிரச்சனையை பார்த்து நீ போய் பேசு, என் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்னால முடியல, எனக்கு அந்த மாதிரி சாத்திய கூறு அல்ல, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, நான் ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் ரொம்பவும் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்க சூழ்நிலையை சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, சரி இது உன் சூழ்நிலை, இப்ப நான் யாருன்னு உனக்கு சொல்றேன். 12ஆம் வசனத்துல, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட வாயா இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இந்த காலை வேளையில இந்த 2026ஆம் வருடம் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நாள்ல, மார்ச் மாதத்துல நீங்க எப்படி நான் மார்ச் மாதத்தை சந்திக்க போறேன்? ஏற்கனவே எனக்கு பல போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, இவ்வளோ இருக்குது. உங்க பலவீனங்களை, உங்க சூழ்நிலைகளை நீங்க சொல்லுவீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னோடு இருந்து. நீ போ, உன் சூழ்நிலை, உன் திறமை, உன் காரியம், உன் அறிவு அல்ல, அதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய திறமை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவரே இதுதான் நான், இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இதுதான் என்னுடைய சக்தி, இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நம்பி போவாத, என்னை நம்பி போ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நீ போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நீங்க போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசியா மாற போறீங்க. பக்கத்துல இருக்கிற பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, ஆகையால் நீங்க போங்க. உங்க திறமை கிடையாது, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்தல்ல, உங்களுக்கு யார தெரியும் அதை வைத்தல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்தல்ல, சர்வ வல்லமை உள்ள சர்வ வியாபியாகிய நம்முடைய தேவன் உங்க கூட வரப்போகிறார், உங்களுக்காக காரியங்களை செய்ய போகிறார். அநேக அற்புத கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையை எடுத்து பேச வேண்டியதா இருக்குது, சூழ்நிலைக்கு எதிராக பேச வேண்டியதா இருக்குது. அப்படியாப்பட்ட பெரிய திறமைசாலியான மோசையே சொல்றார், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், என்னால முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியாது, நான் உன் கூட வருவேன். ஹல்லேலூயா. உன் திறமையால நடக்காது, உன் பலத்தால நடக்காது, ஆனா நான் உனக்கு சமீபமா இருக்கிறது மாத்திரல்ல, உன் கூடவே வருகிறேன். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தில் போங்க, அந்த தைரியத்தில் காரியங்களை சந்திங்க. இப்போ நான்லாம் இதை பிரசங்கம் பண்ணுற சூழ்நிலையிலே கிடையாது, உங்களுக்கு தெரியாது. இந்த சூழ்நிலை இதை பற்றி பேசணும் அப்படின்ற சூழ்நிலையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இதை பேசுன்றார். ஆண்டவரே நான் எப்படி பேசுவேன், என் சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா. இல்லைடா, உன் சூழ்நிலையை பேசாத, மோசையை மாறி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோட இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் வரும்போது ரொம்ப சோர்வாக வந்தேன், ரொம்ப டல்லாக வந்தேன். நான் என்ன பேசுறது ஆண்டவரே, நான் என் சூழ்நிலையே வேற மாதிரி இருக்குது, என் போராட்டங்கள் எனக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்குன்னா இவருக்கு என்ன குறை, இவருக்கு எல்லாம் பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் சூழ்நிலை எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பாடுகள் மத்தியில், எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில், எவ்வளோ மனசோர்வின் மத்தியில், நேற்றெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் என்ன பேச போகிறேன். நானும் மோசை மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்துறார் நெஞ்சுக்குள்ள. ஆகையால் நீ போ, நான் உன் வாயோடு வாயா இருந்து நான் பேசுவேன். இன்றைக்கு அப்படி பேசிக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு கோடி கோடியாய் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
அவருக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம திறமை என்ன, நம்ம அறிவு என்ன, நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம கிட்ட என்ன இருக்குது, எப்படி நான் தேர்வேனா தேர மாட்டேனா, நான் ஏன்பா ரொம்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, பாதாள கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. இப்ப போய் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்படிதான் மைண்ட் சொல்லும், அப்படிதான் சூழ்நிலை சொல்லும், அப்படிதான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் துருகமும், என் அடைக்கலமும், என்னுடைய அச்சன்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆபா ரஷாந்தா ராக்கியா பாக்கா. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார், இல்லைங்க, கேட்டார், எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு அற்புதம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அநேக உங்களுடைய கேள்விகளுக்கு, அநேக உங்களுடைய கஷ்டங்களுக்கு, அநேக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மார்ச் மாதத்தில் அதை துவங்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை தருவார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மாறும் சூழ்நிலைகள், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடன்கொள், உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, தீர்க்க தரிசன வசனமா வந்துன்னே இருக்குது. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, சொல்லுங்க, திடன்கொள், தைரியமா இரு, பயப்படாத. இன்னைக்கு அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே இப்படிதானே பேசி பேசி பழகிட்டோம், இப்படியே பேசிட்டோம், நம்ம சூழ்நிலைகளை பேசிட்டோம், நம்ம பிரச்சனையை பேசிட்டோம், நம்முடைய கஷ்டங்களை தான் சொல்கிறோம். அதுதான் நம்ம மைண்டை மாற்றுது. நீ எப்படி கூப்பிடுவ, இப்போ கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், இப்போ கூப்பிட்டு யார் உனக்கு பதில் செய்ய போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சூழ்நிலை சொல்லும். இதில் இடையில வேற பிசாசு ரொம்ப சோர்வாக்கிடுவான். அவன் குட்டி சாத்தான் காதில் வந்து சொல்லிக்கினே இருப்பான், ஆமாம் ஆமாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் நடக்காது, இனிமே என்ன. எப்படி யாவீரு ஆண்டவரை கூப்பிட்டுக்கினே போறாரு, பாதி வழியில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டுட்டு அங்கே அற்புதம் நடக்குது. அது பேசிக்கினே இருக்கும்போது வேற நியூஸ் வருது, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் செத்து போயிட்டான்னு. அவ்வளோதான், ஒரு வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன பிரயோஜனம். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் செத்து போயிட்டா. இன்னைக்கு அந்த மாதிரி செத்து போன விஷயம்லாம் கர்த்தர் உயிரோடு எழுப்ப போறாரு. செத்து போன காரியங்கள் உயிரோடு எழுப்போம். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் யாவரும் பார்த்து சொல்ல, பயப்படாத, திடன்கொள். ஹல்லேலூயா. உன் மகள் பிழைப்பார். ஏங்க யாராவது இப்படி சொல்லுவாங்களாங்க, செத்து போயிட்ட பிறகு என்னங்க பிழைக்கிறது, இது மனுஷனாலே கூடாதுங்க, ஆனா தேவனாலே இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் செய்வார், காரியங்கள் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே தலைகீழா மாத்துறதுக்கு அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அனுப்பும் போது சொல்லுகிறார், நீங்கள் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சீசர்கள் வெறும் 12 பேர் உலகத்துக்கே அனுப்புறாரு. அப்போ ஆண்டவர் அவங்க சொன்னா, அவங்க அப்படியே ஏக்கத்தோட பார்க்குறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் சாதாரண ஆட்கள், எங்கள் திறமை வச்சு என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை திரும்பி பாருங்க, உலகத்தையே தலைகீழாய் கர்த்தர் மாற்றி போட்டார். வெறும் 12 பேரை வைத்து இந்த உலகத்தையே ஆண்டவர், உலகத்தையே பெரிய சுவிசேஷ மயமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு மாற மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்குமே பயப்படாத, நீ போ, இருக்கிறேன் என்றவர் உன் கூட வருவார். ஆனால் சாட்சியா வாழணும், அதில் ஒரு உறுதியா இருங்க, சாட்சியா வாழணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, பயப்படாத. சில நேரத்தில் பயம் வந்துடும் தெரியுமா, சொல்லும் போது ஐயோ சொன்னா நம்மளை எதனா சொல்லிடுவாங்களோ, இப்போ ரொம்ப பயம் வரும். ஏன்னா ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி, அந்த மாதிரி ஆட்சி.
மத்திய ஆட்சி வந்து அந்த மாதிரி ஆட்சி சொல்லவே முடியலன்னு நம்ம நினைக்கிறோம். சொல்லி பாரு, நீ இல்லைங்க, நீ பயப்படாத மனுஷனுக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுவிசேஷத்தை கொண்டு போங்கன்றாரு. பிசாசனுடைய வேலைன்னா பயமுறுத்து. ஐயோ வாயை திறந்துடாத, ஐயோ ட்ராக்ஸ் கொடுத்துடாத, என்னை பத்தி சொல்லிடாத. அவங்க அப்படியே வேற திரும்பிக்கிறான்னா ஒரு வேலை திரும்புவான். ஆனா நீ வந்துட்ட பிறகு கர்த்தர் அவங்க உள்ளத்துல கிரியை செய்வான். ஒருவேளை அந்த ட்ராக்ஸை கிழிச்சு போடுவான். ஆனா அவன் நீங்க வந்துட்ட பிறகு உங்க கண்ணு முன்னாடி அவன் கிழிச்சு போட்டிருப்பான். ஒரு நாள் அவன் இரவுல தூங்கவே முடியாது. கர்த்தர் அவனோடு பேசுவார். ஏன்னா நான் ஒரு மனிதனை ரட்சிக்க போறதில்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த வேலையை செய்வார். சுவிசேஷம் சொல்ல பயப்படாத. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு தலை நிமிர்ந்து சொல்லு. ஏன்னா இது மாற்ற போகிறது நம்ம இல்லைங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து பரிசுத்தவானாய் ரட்சித்து நரகத்திலிருந்து விடுவிக்க போகிறது நான் அல்ல, கர்த்தர் அதை செய்ய போகிறார். நான் சொல்லணும், அவ்வளவுதான். மத்தேயு பாருங்க, கடைசி 28ஆம் அதிகாரத்தில் 19:20 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குற, ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுக்குறேன். நீங்க ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் உலகம் முழுதும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்கள். ஏன் சொல்லி அனுப்புறாருன்னா, நீ பிரசங்கிக்க கூடாதபடி உன் வாயை பிசாசு கட்ட பார்ப்பான், உன்னை பயமுறுத்த பார்ப்பான். ஐயோயோ சொல்லிடாத, ஐயோயோ அவங்க வந்து உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், எல்லா வீடுகளிலும் செல் சபை நடத்துங்க, எல்லா பக்கத்துல கூப்பிடுங்க. கூப்பிட்டா என்ன நடக்குன்னு சொல்லுவான். கூப்பிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆளை ரட்சிக்க போறது இல்லைங்க, நீங்க ஒரு மனிதனை மாற்ற போறது இல்லைங்க, நீங்க ஒரு மனிதனை நரகத்திலிருந்து விடுவிக்க போறது இல்லை, நீங்க ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க போறது இல்லை, நீங்க ஒரு மனிதனை பிசாசின் வல்லமையிலிருந்து பில்லி சூனியத்திலிருந்து விடுவிக்க போகிறதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அந்த வேலையை செய்து முடிப்பார். அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை தைரியம். அவர் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தில் பேசு. ஒருவேளை எதிர்ப்பு வரலாம், ஒருவேளை உன் முகத்துக்கு முன்னால் அந்த ட்ராக்ஸை கிழிச்சு கூட போடலாம். சோத்ரம் அப்படின்ட்டு வந்துருங்க. வேலையை முடிக்க போறது நீங்க இல்லைங்க, நாம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நீங்க போய் சொல்லுங்கன்றார், சொல்லிடுங்க. செய்ய வேண்டியவர் அவருங்க. எப்படி சவுலை தமஸ்குவின் வாயில சந்தித்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை தூரப்படுத்துகிறாய் என்று சொல்லி சவுலை பவுலாய் மாற்றி உலகத்தை கலக்கினாரோ, அதே போல இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு எதிராய் நிற்கிற உங்களை எதிர்க்கிறவர்களை கொண்டு கர்த்தர் அந்த பகுதியே கர்த்தர் மாற்றி தருவார். ஏன்னா இது ஏன் வேலை மட்டும் இல்லைங்க, அவர் வேலை செய்வார். மாற்றுவது என்னுடைய வேலை இல்லை, சொல்லுவது மட்டும்தான் என்னுடைய வேலை, கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஒரு அழைப்பு கொடுக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு ப்ரேயர்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு செல் நடக்கு, வாங்க உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்காக இருக்கும். சொன்னால் வரமாட்டாங்களே, நீ சொல்லிப்பாரு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு. ஏன்னா சொல்றதுனால கர்த்தர் கிரியை செய்வார், கூப்பிடுறதுனால கர்த்தர் கிரியை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்னா கிரியை செய்வார், கூப்பிட்டா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இருப்பார். அற்புதங்களை செய்வார். ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள், சாபத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். அவருடைய ஆத்துமா நரகத்துக்கு தப்புவிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு பயப்படாத, அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பயப்படாத. ஏன்னா அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் பக்கத்துல இருந்தா நீங்க எப்படி செய்வீங்க? ஏசப்பா பக்கத்தில் இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? பயந்துக்குன்னு சொல்லுவீங்களா, தைரியமாக சொல்லுவீங்களா? தைரியமாக சொல்லுவீங்க. சமீபமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ போ நான் இருக்கிறேன்னு சொன்னவர் வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறவே மாட்டார். சொன்னவர் தைரியமாக சொல்லுங்க. பிசாசனுடைய வேலை ஃபீலிங்கை கொண்டு வந்துடுவான், பயத்தை கொண்டு வந்துடுவான், குழப்பத்தை கொண்டு வந்துடுவான். நீங்கள் ஆண்டவரே நான் வாயை திறக்க போகிறேன், என்ன நடக்க போதோ தெரியாது, வாயை திறங்க, கர்த்தர் கண்டிப்பாக காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணுவார். ஏன்னா நம்ம செய்ய போறதில்ல, அதை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ வந்து பல காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல்ல நெருக்கடியான நிலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி கூப்பிட்டா என்ன நடக்க போகுது, இனி கூப்பிடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் தாவீது தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டு சொல்லுகிறார், இல்லை துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் விடுவிக்கப்படுவேன்னு அவர் கூப்பிட்டாரு. அப்படி விடுதலை வந்துருச்சு. சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் எல்லா பிரச்சனையிலும் விடுதலை ஆக்கிட்டார். ரெண்டாவது ஆண்டு சொல்றாரு, சுவிசேஷம் சொல்றதுக்கு பயப்படாத, நீ போ, என்னை பற்றி சொல்லு,
ஏன்னா நீ நினைப்ப சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு, சொன்னால் என்ன நடக்க போகுதுன்றத நான் பார்த்துக்கிறேன், அது என் வேலை. நான் உலகத்தின் முடிவு பெருந்து சகல நாட்கள் உன் கூட இருந்து காரியங்களை செய்வேன்னு சொன்னவர். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், வியாதிஸ்த மேலே கைங்க வைப்பீங்க, சுகமாகனா அதெல்லாம் நடக்குது, இன்றைக்கும் நடக்குது இருக்கிறார்ன்றதை ப்ரூவ் பண்ணுறார். அடுத்தது சோதனைகள் சில நேரங்களில் வரும். இதான் மூன்றாவது காரியமாக சொல்கிறேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கடுமையான சில சோதனைகள். அது உங்கள் விசுவாசத்தை தடுமாற்றம் அடைய பண்ணும், உங்களை பலவீனப்படுத்தும். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ரொம்ப வீக்காக கூட ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும், வழியே இல்லை, இனிமேல் வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நெருக்கடியான நிலை வரும். அப்படி வரும்பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இந்த வசனத்தை கவனிங்க. முதல்ல அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, சோதனை எல்லாருக்கும் பொதுவானது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. இந்த விழுந்து போன பாவ உலகத்துல வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவா வரப்போகிற சோதனை எல்லாம் உண்டு. சோதனை எப்படிப்பட்டதுங்க? பொதுவானது, அது எல்லோருக்கும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் வருகிற சோதனை, எல்லாருக்கும் வருகிற சோதனை அது காமன், எல்லாருக்கும் வரும். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. சோதனை என்னவோ பொதுதான், ஆனா விடுதலை பொது இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான், அவரை நம்புகிறவர்களுக்கு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனை எல்லாருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சோதனையை சந்திப்பாங்க, போராட்டத்தை சந்திப்பாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனை வரும்போது என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு கூட கூட இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்னா, இதெல்லாம் பார்த்துக்கிறதா இருக்கிறாரு. என்னை அவர் விடுவிக்கிறவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ரெண்டாவது என்ன சொல்லுது? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப உன்னை சோதிக்க விடவே மாட்டார்ன்றார். திராணிக்கு மேல, உன் தகுதிக்கு மேல உன்னை சோதிக்க ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அப்படின்னா அர்த்தம், சோதனைக்காரனாக பிசாசு எல்லாரையும் டெஸ்ட் பண்ணும், எல்லாருக்கும் அவன் பிரச்சனையை கொடுப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை எல்லாருக்கும் பிசாசால வரும். உலகத்தில் எல்லாருக்கும் வரும். பிசாசு வேற ஆண்டவர்கிட்ட கேட்பான், இன்னும் கொஞ்சம் இடம் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி, போகக்கூடாதுன்றார். நோ, போதும், நிறுத்து, இதுக்கு மேலே நீ போய் அங்கே ஒன்றும் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, என் பிள்ளைங்க எல்லைக்குள்ளே போகாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பவுண்டரி, எப்படி யோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பவுண்டரி போட்டாரோ, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பவுண்டரியை போடுறார். நீ அவன் பொருளெல்லாம் எடு, எல்லாமே எடு, ஆனால் அவன் மேலே மட்டும் கை வைக்காத, அவன் உடம்பை கூட தொடு, ஆனால் அவன் உயிரை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் எல்லை வைக்கிறது போல இந்த வசனம் சொல்லுது. முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை, உலகத்தில் பிறந்துட்டா இது சாப உலகம், ஆதாம் பாவத்தினால சாபத்தில் ஆயிடுச்சு, எல்லாரும் இங்கே பிரச்சனையை சந்திப்பாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உண்மையா இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். சோதனை உன்னுடைய திராணிக்கு மேலே உன்னை சோதிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த பிரச்சனை உன்னை ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். 2026 மார்ச் மாதம் இந்த நிமிஷம் சந்தோஷமா இருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, மகிழ்ச்சியோடு போங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நான் இன்னும் அவரை நம்பிக்கொண்டே இருப்பேன், இன்னும் அவரை நம்பிக்கொண்டே இருப்பேன்.
எல்லாம் முடிந்தது என்று சொன்னாலும் முடிந்த இடத்துல ஆரம்பிக்கிறவர் தான் என்னுடைய தேவன். முடிந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்பா எப்போ கூட இருந்தாலும் உதவி வந்துகிட்டே இருக்கும். ஹெல்ப் பண்ணுவேன்றார். உன் கூடயே இருக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் பார்த்துக்கினே இருக்கிறேன், ரொம்பவும் உன்னை சோதிக்க விட மாட்டேன், உனக்கு ரிலாக்ஸ் கொடுத்துக்கினே தான் இருப்பேன், உன்னை விடுவித்து கொண்டே இருப்பேன். இந்த மாற்றம் நீ மாற மாற அது மாறிடும். பக்கத்தில் பேசுகிறோம், நீ கொஞ்சம் மாறணும், அதனால தான் அது வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ மாற மாற சில விஷயம்லாம் நீ விடணும், சில விஷயம்லாம் நீ அறவே விடணும். அதெல்லாம் விட விட இதெல்லாம் மாறும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். சோதனை எதுக்கு? உன்னை அழிக்கிறதற்கல்ல, உன்னை தரமாய் ஆக்குவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே ஏன் என்ன சோதிக்கிறீங்க? யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஏன் சோதனை? லாஸ்ட்ல ஒரு பிராண்ட் போடுவாரு, இது டெஸ்டட், ஓகே போ, இது டெஸ்ட் பண்ணப்பட்டு, இது சோதிக்கப்பட்டு, இது பாஸ் பண்ணி வந்ததுனால இனி இதுக்கு சோதனையே கிடையாது, போ. நல்லா புரிஞ்சுங்க, சோதனை முடிஞ்ச பிறகு உனக்கு சோதனையே கிடையாது, போ. டெஸ்டட் ஓகே. நீங்கள் ஒரு பிராண்ட் எடுங்க, ஒரு பொருளை எடுத்தால் அதில் டெஸ்டட் ஓகேன்னு போடுறான்னு தெரியுமா? இது எல்லா சோதனையும் கடந்து வந்திருக்கிறது, இதை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. நீ கூட சோதனையெல்லாம் கடந்து வந்துட்டுனா உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வேன், எல்லாவற்றையும் சந்திப்பேன், எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் நிற்க தகுதியாகுவேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குவேன், அதை சந்திக்க திறமை உள்ளவனாய் மாறிவிடுவாய், ஒரு நாளும் உடைந்து விழமாட்டாய். அதுதான் சோதனை. சிலதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திலே செத்து போயிடுது, சின்ன சின்ன விஷயத்திலே குழம்பி போயிடுது. ஆனால் நான் கடந்து வருவேன், ஜெயிப்பேன், மேலே வருவேன், எல்லாவற்றையும் தாண்டுவேன். அலைகளை நான் தாண்டி வருவேன், மலைகளை நான் தாண்டி வருவேன், பள்ளங்களை நான் தாண்டி வருவேன், குன்றுகள் மேல் ஏறி வருவேன், எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். சொல்லுங்க, எல்லாம் கடந்து வருவேன். ஹல்லேலூயா. நான் எங்கேயுமே ஸ்டக்காய் நிற்க மாட்டேன், நான் எல்லாவற்றையும் ஊடுருவி கடந்து வருவேன். கர்த்தர் என்னை ட்ரெயின் பண்றார். எதுக்காக? என்னை சகலகலா வல்லவனா மாற்ற போறார். எல்லா சூழ்நிலையும் கடந்து வருவேன். மலையில் ஏறி வருவேன், குன்றை தாண்டி வருவேன், பள்ளத்தாக்கில் இறங்கி வருவேன், தண்ணியில் நீந்தி வருவேன், அக்கினி ஜுவாலையில் கடந்து வருவேன். டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி வருவேன். எங்கேயுமே மனம் தளர்ந்து உட்கார மாட்டேன், சோர்ந்தே போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பாஸ், சோர்ந்தே போக மாட்டேன். ஹல்லேலூயா. செயல் இழக்க மாட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன். செயல் இழந்து போக மாட்டேன். இன்னும் அதிவேகமாய் செயல்படுவேன், இன்னும் அதிகமாய் விசுவாசிப்பேன், இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருக்கமாய் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் துவண்டு போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், ஜெயத்தை நோக்கி கடந்து வருவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் கூட இருக்கும்போது எந்த சோதனையும் தவிர்க்க முடியாதது அல்ல. தோல்வி என்பது பலவீனத்தினால் அல்ல, மாறாக தேவனின் மேல் சார்ந்து கொள்ளாததினால் தான் வருகிறது. தோல்வி எப்போ வரும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளாததுனால தான் வரும். ஆண்டவரை சார்ந்து கொண்டா வெற்றி தான், எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரை சார்ந்து கொண்டால் வெற்றி நிச்சயம், ஆண்டவரை சார்ந்து கொண்டால் ஜெயம் நிச்சயம். எதையுமே ஜெயிக்க முடியாததுன்னு இல்லைங்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எதையும் தாண்டி வர முடியாதுன்னு இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் வழி உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் வழி உண்டு. வழியே இல்லை என்கிற இடத்துல ஒரு புதிய வழியை திறக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போறோம். நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். 2026 வருடம் இந்த பிப்ரவரி மாதத்தை நாங்கள் ஏறக்குறைய ஆண்டவரே கடைசி நாளில் இருக்கிறோம். ஒரு மார்ச் மாதத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஓ ஹல்லேலூயா. பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ளலாம், போராட்டங்கள் என் மேல் எனக்கு மிஞ்சினதாக தெரியலாம். ஓ, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். இந்த காலை வேளையில ஓ, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் போகலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணர போகிறீர்கள். நீங்க அறியாதத, உங்களுக்கு எட்டாதத, உங்களுக்கு புரியாதத, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் வருகிற மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, ரட்சகரே, இயேசுவே, எங்கள் பரிகாரியே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் ரட்சண்ய கொம்பே, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமானவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலை வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் திறமையால முடியாதது, என் ஆற்றலால முடியாதது, என் பலத்தால முடியாதது கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். மனிதனால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆபா ரஷாந்தா ரபா ரிகாபா தானாதியாலா காபா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவரே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வருகிற 2026 வருஷத்தினுடைய மார்ச் மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி மாற்றிக்கொள்வோம். தன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்வோம். மலைகளும் ஆண்டவரே குளங்களை நிரப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், உங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை மன சஞ்சலத்தில் நீ வந்து கொண்டிருக்கலாம். அவைகளை உருவ கடந்து நீரூற்றாக நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக இருக்க போகிறது. மார்ச் மாதத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் மாற்றி தருவார். அநேக சூழ்நிலைகள் மாறும், அநேக பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கும், அநேக கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களை கர்த்தர் களி கூற செய்யத்தக்கதாக உங்களை மகிழ்ச்சியால் திருப்தி ஆக்குவார். ஆனால் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவது அவசியம். கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்களானால், உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்களானால், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போனாலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கடி நேரத்தில் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல, இது எப்படி நடக்கும், என் போராட்டத்தை நான் எப்படி ஜெயிக்க போறப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறப்பா. தாவீதை போல மரண கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்திருக்கிறது. ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. I just call upon you Lord, my salvation. You are my salvation ஆண்டவரே. You are my liberty. Hallelujah. You are my fortress. You are my hallelujah. High tower Lord. Hallelujah. நீங்க எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மிகுந்த ஆண்டவரே அப்பா ஒரு எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைங்க உம்முடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறத நீங்க பார்த்து கொண்டு தான் ஆண்டவரே இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைங்களுடைய மனசுல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சஞ்சலமான காரியங்களை நீங்க பார்த்து கொண்டு தான் ஆண்டவரே இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் அதிகாலை வேளையில வாஞ்சியோடு வந்து ஆண்டவரே உம்முடைய உதவிக்காக உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருப்பேன்,
நான் உன்னுடைய வாயோடு வாயாயிருப்பேன், நான் உனக்கு முன்னால செல்லுவேன், கோடலானவைகளை நேராக்குவேன்னு சொன்ன கர்த்தர். இதோ உடைய பிள்ளைங்க போறாங்க, ஒரு மார்ச் மாதத்தை சந்திக்க போறாங்க. எல்லாம் உமக்கு முன்பாக தலைவணங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாங்க போக போறதில்ல, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்னால் போக போகிறார். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்னால் போக போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய அடைப்புக்கப்பட்ட கதவுகள் எல்லாம், எதிர்ப்புகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகும். தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னால் போவார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னால் போவார். அவர் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். அவருடைய சமூகத்தில் வந்து இன்னைக்கு காத்திருந்ததற்கான பலன் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. பிரச்சனையை நீ அல்ல, அவர் முதல்ல சந்திப்பார். அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் மாற்றி தருவார். உங்களை சாட்சியாய் வருகிற மாதத்தில் கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாய் ஆனந்த களிப்பினால் பொங்கி, உங்கள் வாய் ஆனந்த களிப்பினால் களி கூறும்படி கர்த்தர் செய்வார். இந்த காலை வேளைக்காமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாயை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தர் நிரப்ப போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னுடைய வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக போய் காரியங்களை செய்ய போகிறீர். நீர் எங்களோடு கூட வரப்போகிறீர். நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர். நீர் எங்களை கர்த்தாவே நடத்தி செல்ல போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க போகிற பரிசுத்த ஓய்வு நாளை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பி வருகிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே சத்தியத்தில் களி கூறத்தக்கதாக ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,